ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி முட்டை பிரியாணி செஞ்சு பார்க்கலாமா? இருக்குல்ல போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் புதினா, மல்லித்தலை இந்த ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா நம்ம சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் தோல் சீவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மறக்காமல் சின்ன வெங்காயத்தையும் தோல் சீவி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் இது கூட சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா காரம் வேணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்லேயே அரைச்ச பிரியாணி தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதனால நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு உப்பு தேவை இல்லையா, அதனால் மறக்காமல் உப்பு போட்டுலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த விதமான அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அரிசி சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வேக வச்சாச்சு. இப்போ நான் முட்டை இருக்கு இல்லையா, முட்டை நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் அந்த முட்டை இருக்குது இல்லையா, நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் சேர்த்து அதில் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், முட்டை நல்லாவே வந்திருக்கு. இப்போ பிரியாணி பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் தெம் நம்மளுக்கு ஓட் போட்டிருக்கிறது முட்டை பிரியாணிக்கு தான். நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஓட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நான் நிறையா ஓட்டிங்ஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்புறம் எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை.